ஹோப் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்க்க தரிசனமும் வரலாறும் என்கிற தலைப்பிலே நாம் வேத பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் வேதாகமத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக நிறைவேறிக்கொண்டே வருகிறது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளுக்குரிய தீர்க்கதரிசன பகுதியையும் அதோட விளக்கத்தையும் கடைசி காலத்திலே வாழக்கூடிய நமக்கு அது தரும் பாடத்தையும் இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளிலும் நாங்கள் முக்கியமாக ஒரு வரலாற்று சம்பவத்தில் இருந்து தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட சம்பவத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நீர் ஞானத்தையும் அறிவையும் தாரும், நீரே வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, வலு சர்ப்பமானது, அதாவது சாத்தானானவன் ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, ஸ்திரீ என்றால் சபை என்று சொல்லுகிறோம், சபை, கர்த்தருடைய சபையின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளையும் அதை கைக்கொள்கிறவர்களையும் இயேசுவை குறித்து சாட்சியை உடையவர்களுமான அவர்களுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று என்று வாசிக்கிறோம். வலு சர்ப்பம் ஸ்திரீயின் மேலே, சபையின் மேலே கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிற அந்த சபையின் விசுவாசிகளோடு யுத்தம் பண்ண போது இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியுடைய அந்த சபையின் மேலே யுத்தம் பண்ண போகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி என்பது தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று வெளிப்படுத்தல் விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே சாத்தானானவன் கர்த்தருடைய சபையின் விசுவாசிகளை துன்பப்படுத்திக் கொண்டே இருப்பான் என்று வாசிக்கிறோம். இதை நாம் யுகங்கள் நெடுகிலும் காணலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் காலத்திலே, எஸ்தர் ராசாத்தியின் நாட்களிலே ஆமான் என்னும் ஆகாகியன் மூலமாக சாத்தான் இந்த ஜனத்தை அழிச்சிடணும்னு நினைச்சான். ராஜ்யம் எங்கும் இருக்கிற யூதரை கொலை செய்ய வேண்டும் என்று எஸ்தர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே அவன் வகை தேடினான். ஆக ஆண்டவருடைய சபையை, ஆண்டவருடைய ஜனங்களை அழிக்கும்படியாக, யுத்தத்திலே அவர்களை அழிக்கும்படியாக சாத்தான் ஆரம்பத்திலிருந்தே போராடி கொண்டே இருக்கிறான். எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோமானால் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தோமானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஆமான் அகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளில் உள்ள ஜனத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஜனங்கள் உண்டு. அவங்க ரொம்ப பரம்பி இருக்காங்க, அவங்க ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, இப்படியே விட்டால் அது நியாயம் இல்லை, அவங்கள காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் தூண்டி விடுறான். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தோன்னா ராஜா ஒரு உத்தரவு விடுறாரு. என்ன உத்தரவு அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடணும், ஆமான்ட்டே அந்த பொறுப்பையும் கொடுத்துட்றாரு. ஆனால் சரித்திரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் யூதருக்குள்ளே மகா துக்கமும் அழுகையும் உபவாசமும் புலம்பலும்
இருந்தது, ரெட்டு உடுத்தி கிடந்தாங்க சாம்பல்ல என்று பார்க்கிறோம். இதுல எஸ்தர் ராசாத்தியின் சித்தப்பா முர்தகாய், அவனும் என்ன செய்யறான், ரெட்டு உடுத்தி அவனும் உபவாசம் இருந்து அந்த அரண்மனைக்கு வெளியிலே அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது. எஸ்தர் ராசாத்திட்ட முர்தகாய் பேசுறான். அது 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வருகிறது. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்போம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒருவேளை இந்தனாலதான் நீ ராசாத்தியா மாறி இருக்க, ராணியா மாறி இருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ எஸ்தர் ராசாத்தி ஒரு முடிவு பண்றா. 16வது வசனத்துல, சரி ராஜா கூப்பிடாம நான் போகக்கூடாது, இருந்தாலும் போறேன். ராஜா செங்கோலை நீட்டினா நான் உயிர் பிழைப்பேன், செங்கோலை நீட்டலைன்னா நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டு ராசாத்தி துணிந்து செல்கிறார். அப்படியே போய்கொண்டே இருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் 3 நாள் உபவாசம் இருக்கிறாங்க. எஸ்தர் ராசாத்தியும் இருக்கிறா. எஸ்தர் ராசாத்தி சாகவும் துணிந்தாள். இஸ்ரவேல் ஜனங்களை காக்கும்படியாக சாகவும் அந்த எஸ்தர் ராசாத்தி துணிந்தாள். கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. எல்லாமே வேக வேகமாக ஓடிடுச்சு. அவங்கள காலி பண்ணணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ஜெபித்து கொண்டே உபவாசம் இருந்து விட்டு அவள் ராஜாவை சந்திக்க போகிறாள். ராஜாவிடத்திலிருந்து அவளுக்கு சகாயம் கிடைக்கிறது. அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஆமான் அவனுடைய வஞ்சக வலையிலே, அவன் விரித்த வஞ்சக வலையில் அவனே சிக்கிக் கொள்கிறான். முர்தகாய்க்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது, எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மகா புலம்பலும் அழுகையும் உபவாசமும் ரெட்டுடுத்தலும் இருந்த நேரத்திலே அந்த துன்பத்தையும் துக்கத்தையும் சந்தோஷமாக தேவன் மாற்றினார். 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தோமானால், அந்த யூத ஜனங்கள் அழிக்கக்கூடாதுன்னு கட்டளை பிறப்பிக்கப்படுது, மாற்று கட்டளை. அப்போ அந்த கட்டளையை கொண்டுட்டு வேகமாக ஒட்டங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் வேகமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஒவ்வொரு தான் சூசான் அரண்மனையிலிருந்து இந்த கட்டளை வெளிப்பட்டது, கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று என்று அங்கே வேதாகமத்திலே வாசிக்கிறோம். எஸ்தர் 8:16 வாசிக்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி மாறியது, எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உபவாச ஜெபம், தங்களை தாழ்த்தி பாவறிக்கை செய்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை உள்ளது என்பதை பார்க்கிறோம். இது நிமித்தம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைபோட கூடிக்கொண்டார்கள். அந்த பொல்லாப்பு பண்ணக்கூடிய மற்ற புறஜாதியாரெல்லாம் யூதர்களை கொல்ல பார்த்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதை மாற்றி அவங்களெல்லாம் இவங்க கொண்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டோடனே இவங்க அவங்க மேலே கை போட பார்த்தாங்க. எத்தனை பேரை கொண்டாங்க தெரியுமா? ராஜாவின் நாடுகளில் உள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பயங்கருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்க சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள்.
ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. கொலை மட்டும் செய்கிறாங்க, தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள, தற்காத்து கொள்ள. 75,000 பேரை கொன்று போட்டார்கள் இந்த யூதர்கள். தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள நின்ற பொழுது தேவனுடைய ஜனங்களை பாதுகாக்கும்படியாக மிக அதிகமான பலமுள்ள தேவதூதர்கள் அவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்களாம், அவர்களுக்கு முன்பாக நியமிக்கப்பட்டிருந்தார்களாம். மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டிருந்தான். 10ஆம் அதிகாரம், எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிச்சோம் அப்படின்னா மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு 2வது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். எவ்வளோ பெரிய மேன்மையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. எஸ்தரின் நாட்களில் தேவ ஜனங்களுக்கு வந்த சோதனை, இந்த அனுபவம் அந்த காலத்திற்கு மட்டும் நடந்ததுன்னு நினைக்காதீங்க. அது சாதாரணமாக இருக்காது, அது மீண்டும் நடக்கும். முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, ஆண்டவருடைய வருகையின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு, கிருபையின் காலத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு பெயர் இருக்கு, தேவனுடைய மீதியான ஜனங்கள் என்று. இந்த ஜனங்கள் எப்படி எஸ்தரின் நாட்களிலே ராஜாவிடமிருந்து அந்த ஜனங்களை அழிக்கும்படியாக கட்டளையும் தீர்மானமும் பிறப்பிக்கப்பட்டதோ, அதே போல இந்த மீதியான ஜனங்களை அழிக்கும்படியாக அவர்கள் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு, அவர்களை கொலை செய்யவும் மரண அதிகாரமும் பெற்றுக்கொள்ளும்படியான கட்டளைகள் பிறப்பிக்கப்படும். இந்த சிறு கூட்டத்தை வாசலில் இருக்கிற ஒரு மொர்தெகாயா வருகின்ற நாட்களில் இந்த ஜனம் பார்க்கும். இந்த மீதமாய் இருக்கிற ஓய்வு நாளை உண்மையாய் கைக்கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு ஞாயிறு ஆசரிப்பு செய்யாமல் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து விக்கிரக ஆராதனை செய்யாமல் வாழ்கின்ற இந்த மீதமான ஜனத்தை அழிக்கும்படியான கட்டளை அரச கட்டளையாக, கவர்மெண்ட் சட்டமாக ஏற்றப்படும். இது கேட்கறதற்கு ஒருவேளை இதெல்லாம் நடக்குமா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் வரலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏறத்தாழ 6 மாதம், கிட்டத்தட்ட 1 வருடம் வீட்டிலேயே முடங்கி இருந்தோம். கொரோனான்னு ஒன்று வரும்னு எதிர்பார்த்தோமா? எல்லாரையும் வீட்டுக்குள்ளே முடங்கி உட்கார வைக்கணும்னு எதிர்பார்த்தோமா? சிந்தித்து பாருங்கள். சடிதியாய் வந்தது, அழிவும் அதே போல சடிதியாய் வரப்போகிறது. நாம் சிந்திக்காவிடில் ஏமாந்து போவோம். இன்று மெய்யான சபைகள் இருக்கின்றன. தேவனுடைய மீதமான ஜனங்களுடைய சபையாக அவர்கள் ஒன்று சேர்ந்து தேவனுடைய கற்பனைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாகிய அந்த தீர்க்கதரிசனத்துக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. இந்த மெய்யான சபையின் எதிரிகள் யார் என்றால், ஞாயிறு ஆசரிப்பு செய்கிறவர்களும் மற்றவர்களும். ஓய்வு நாளை ஆசரித்துக் கொண்டிருக்கும் இந்த சிறு கூட்டத்தை அவங்க வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு, வாணிபமே செய்ய முடியாதபடிக்கு தடை செய்வாங்க. இன்னும் ஒடுக்கக்கூடிய சட்டங்களை ஏற்றுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஏற்றக்கூடிய சட்டம் ஏன் ஏற்றுறாங்க அப்படின்னா, மக்களுடைய ஆதரவையும் செல்வாக்கையும் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும்
அது மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறதுக்காகவும் அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாங்களாம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய சத்தியத்தை காப்பதற்காக நிலைத்து நின்ற எஸ்தர் மொர்தெகாயை போல, அவர்களுடைய நாட்களில் செய்ததை போல இன்னும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொடுக்கிற நம்ம குற்றமற்றவர்களாக அவர் முன்னாடி நிற்கும் பொழுது நமக்கும் அதே ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் தருவதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம். வெளிப்படுத்தல் 12:17 வாசிக்கிறோம், சாத்தான் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிற தேவனுடைய ஜனங்களோட யுத்தம் பண்ண போவான் என்று பார்க்கிறோம். இம்மட்டும் அவன் யுத்தம் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் ஜனங்களை அழிப்பது தான் அவனுக்கு வேலை. தேவனுடைய ஜனங்களை, தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறவர்களை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. தேவனிடத்தில் வல்லமையாய் முழங்காடு பண்ணிட்டு ஜெபிக்கிறவனை கண்டா பயந்து ஓடுவான். அப்படிப்பட்ட சாத்தான் தேவனுடைய ஜனங்களை யுத்தம் பண்ண அவர்களோடு எதிர்த்து நிற்கிறான். இது தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட காரியம். இது நிறைவேறிக்கொண்டே வருகிறது, நடந்து கொண்டே வருகிறது. எஸ்தரின் ராசாத்தி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க சட்டம் பிறப்பிக்கப்பட்டது போல இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளை கைக்கொள்கிற 7ஆம் நாள் அத்வந்து சகோதர சகோதரிகளை அழிக்கும்படியாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும். அது மரண சாசனம். அந்த சாசனத்திற்கு முன்பாக அவர்கள் எங்கும் ஒரு பொருளை வாங்கவோ ஒரு பொருளை விற்கவோ முடியாதபடிக்கு செய்யும். இது எல்லாம் வேதாகமத்தில் தீர்க்கதரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். நாம் என்ன தீர்மானம் எடுக்கப் போகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எஸ்தர் ராசாத்தி ஒரு முடிவு தீர்மானம் எடுத்தாள். என்னவென்றால், ராஜாவிடம் செங்கோல் நீட்டி என்னை காப்பாற்றினால் பரவாயில்ல, நான் செத்தாலும் சாகிறேன் என்று ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து அவள் சென்றாள். இதே போல தான் ஒரு சம்பவம் நடந்தது. என்னவென்றால், ஒரு ரஷ்ய இராணுவ அதிகாரி இருந்தார். அவர் ஹங்கேரியில் உள்ள ஒரு பாதிரியார்கிட்ட வந்தார். இந்த பாஸ்டரை பார்த்து தனியே உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த அதிகாரி தனியாக பேசணும்னு சொன்னோடனே சரி, அந்த அதிகாரி ஒரு வாலிபனாக இருந்தார். அதனால் அந்த பாஸ்டர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஒரு சின்ன ரூமில் போய் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரஷ்ய இராணுவ அதிகாரி அந்த சுவரில் ஒரு சிலுவை போட்டு ஒரு படம் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தன் தலையை அசைச்சு, நீங்கள் பணக்காரரையும் ஏழைகளையும் ஏமாற்றி வஞ்சித்து கொண்டு இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு பொய்யான காரியம்தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உங்கள் தந்திரங்களில் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவர் அந்த ரஷ்ய இராணுவ அதிகாரி இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறாரு, இப்போ இந்த ரூமில் நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நீங்கள் என்ன செய்யுங்க, என்கிட்ட ஒத்துக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அல்ல, அதை நான் நம்பலை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பாதிரியாரை, அந்த பாஸ்டரை பார்த்து அவர் சொல்கிறார். அந்த ரஷ்ய இராணுவ அதிகாரி. இந்த பாஸ்டர் அப்படியே சிரிச்சிட்டே இருந்தார். அந்த பையனை, அந்த வாலிபனை பார்த்து அமைதியாக அவர்கிட்ட சொல்கிறாரு, அருமையான வாலிபனை, நிச்சயமாக நான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த இராணுவ வாலிபனுக்கு, அதிகாரிக்கு ரொம்ப கோபம். நீ இந்த மாதிரி தந்திரங்களை சொல்லி என்னையும் நீ நம்ப வைக்கலான்னு நினைக்கிறீங்க, என்னை பார்த்து சிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அந்த இராணுவ அதிகாரி கத்துனான். கத்திட்டு,
தன்னிடத்தில் இருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து அவர் சரீரத்தோடு ஒட்டி வச்சுக்கிட்டு அப்படி சுடுற மாதிரி இப்படி ஒட்டி வச்சுட்டான். ஒட்டி வச்சுட்டு, இது பொய்ன்னு சொல்லுங்க, நீ இது பொய்ன்னு என்கிட்ட ஒத்துக்கொள்ளலைனா நான் என்ன செய்வேன், உங்களை சுட்டு கொன்று விடுவேன் என்று சொல்லுகிறான். இந்த பாஸ்டர் அவ்வளோ நேரம் அமைதியாக சிரித்து பேசிட்டு இருந்தவர் திடீர்னு இதை அவர் எதிர்பார்க்கல. பார்த்தீங்களா? அவனை பார்த்து அமைதியாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, நீ சொல்கிறது உண்மை இல்லாமல் இருக்கேப்பா, அதனால் என்னால் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? நீ சொல்கிறதுல உண்மை இல்லையே, உண்மை இருந்தால் நான் ஒத்துக்கொள்ளுவேன், உண்மையே இல்லாதப்ப என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொல்லிட்டு அந்த சகோதரனை பார்த்து, வாலிபனை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் தான், நீ என்னை சுட்டு போட்டாலும் நான் மாற மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த இராணுவ அதிகாரிகிட்ட சொன்னாராம். அடுத்து என்ன செய்யணும், அவன் டக்குன்னு சுடணும். அவன் என்ன செஞ்சானா, துப்பாக்கியை தூக்கி கீழே எறிஞ்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அந்த பாஸ்டரை கட்டிட்டு அழுகிறான். கண்ணீர் பொங்கி பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னது உண்மைதான், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான், நானும் நம்புகிறேன், அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, மனிதர் இந்த நம்பிக்கையினால் மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறாங்களா என்று நானாகவே நான் சோதித்து அறியணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்தேன். என்னால் அதை நம்ப முடியாமல் இருந்தேன். செத்து போகிறதா இருந்தாலும் அவங்க செத்துருவாங்களா, அதில் எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் அதை சோதித்து இன்றைக்கி நான் பார்க்கணும் தான் வந்தேன். நான் சோதித்து பார்த்துட்டேன். நீங்கள் உங்கள் உயிரே போகிறதா இருந்தாலும், நான் உங்கள் துப்பாக்கி உங்கள் சரீரத்தில் ஒட்டி வச்சுக்கிட்டு நான் சுட போகிறேன்னு சொன்னேன். நீங்கள் அப்பவும் சுட்டாலும் சுடு அப்படின்னு சொன்னீங்க. உமக்கு நன்றி கூறுகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, நீர் என்னுடைய விசுவாசத்தை என்ன செஞ்சீங்க, பலப்படுத்திட்டீங்க. இப்போ நானும் கூட கிறிஸ்துவுக்கு என்ன செய்ய முடியும், மறிக்க முடியும். அது எப்படின்றத நான் இப்போ என்ன செஞ்சுட்டேன், எனக்கு நீங்கள் காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்களில் கண்ணீரோடையே அவன் அப்படியே அவன் வீட்டுக்கு போயிட்டான். ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவன் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள் மீதும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிகள், அதாவது தீர்க்கதரிசன ஆவி, தீர்க்கதரிசனத்தை கைக்கொள்கிற பிள்ளைகளையும், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிற பிள்ளைகளையும், தீர்க்கதரிசனத்தை நம்பி அதை விசுவாசித்து அதை பிரசங்கம் செய்கிற பிள்ளைகளையும், தேவனுடைய கற்பனைகளுக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரசங்கம் செய்கிற பிள்ளைகளையும் சாத்தான் துன்புறுத்துறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான். நாம் மரணமே அடைய நேரிட்டாலும் அதிலிருந்து பின்வாங்காதபடிக்கு உண்மையாக இருப்போம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தீர்க்கதரிசனம் நிச்சயம், அது சத்தியம், அது நிறைவேறும். நாம் அதற்காக ஆயத்தப்படுவோம். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறப் போகிறது, அதற்கு எங்களை ஒப்படைக்கிறோம். நாங்களும் துணிச்சலோடு மரணமே நேரிட்டாலும் உமக்கு உண்மையாக இருக்க எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.